ஹாய் ஹலோ வெல்கம் நான் உங்கள் கோபுர பைக்கர் ரிஷிகஜா. நம்ம இன்றைக்கி நம்மளோட சேனலில் எந்த வண்டியோட ரிவ்யூ பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம கண் முன்னால் நின்றுட்டு இருக்க பாருங்கள், ராயல் என்ஃபீல்டு இன்டர்செப்டர் 650. அந்த வண்டியோட 1 லிட்டருக்கான மைலேஜ் டெஸ்ட் தான் பார்க்க போகிறோம். எஸ், இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நான் சண்டேவே அப்லோட் பண்ணியிருக்கணும். பட் இந்த மழை, இந்த சைக்ளோன் காரணமாக வந்து பார்த்திங்கன்னா வண்டி எடுத்துகிட்டு என்னால் வெளியில் போக முடியல. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா சண்டே வீடியோ அப்லோட் பண்ண முடியல. சாரி மக்களே. இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக நம்ம ஓனர்ஷிப் ரிவ்யூ பண்ணியிருந்தோம்ல, விஷ்ணு ப்ரோ, அவரோட வண்டி தான் இது. அவரே தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டி ரிவ்யூ பண்ணுங்கள், இந்த வண்டியை மைலேஜ் டெஸ்ட் பண்ணுங்கள், ஓனர்ஷிப் ரிவ்யூ பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாரு. ஸோ ஓனர்ஷிப் ரிவ்யூ வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா மைலேஜ் டெஸ்ட் நம்ம பண்ண போகிறோம். மேபி இந்த வீடியோலேயே கூட நான் இதுக்கு முன்னால் எல்லா வண்டியும் பண்ணலை. எக்ஸ்ட்ரீமு, NS 125லாம் பண்ணலை. அந்த மாதிரி இந்த வண்டியில் என்னெல்லாம் நல்லா இருக்குது, என்னெல்லாம் எனக்கு இந்த வண்டியில் பிடிக்கலை அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ ஒரு சரியான ஃபன்னாச்சு. ஆக்சுவலாக இந்த வண்டியை வந்து பார்த்திங்கன்னா ப்ரோ நேற்று எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட வண்டியை விட்டாங்க. விடும்போதே சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வண்டியில் அண்ணா பங்குக்கு போகிற அளவு கூட பெட்ரோல் இருக்காது, பார்த்துங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நான் என்ன பண்ணேன்னா, அதோ பெட்ரோல் வந்து பார்த்திங்கன்னா வாங்கிட்டேன் ஷூட் பண்ணுறதுக்கு. அதோ ரெண்டு இதுலேயுமே பெட்ரோல் ஃபுல்லாக தான் இருந்துச்சு. இப்போ இதில் ஏன் பெட்ரோல் கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னா, நான் வண்டி வந்து வீட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணேன். நான் வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட்டே ஆகலை. நான் நேற்று ப்ரோ எடுத்துகிட்டு வந்து விடும்போது ஒரு 2-3 வாட்டி கடைக்கு மட்டும் போயிட்டு வந்தேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா வண்டி ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். வண்டி வீட்டில் வந்து ஸ்டார்ட்டே ஆகலை. அதில் நான் என்ன பண்ணேன்னா, அட்லீஸ்ட் வீட்டில் இருந்தாச்சும் கொஞ்சம் தூரம் வரணும்ல, அதனால் இதிலேருந்து கொஞ்சம் பெட்ரோலை வந்து பார்த்திங்கன்னா ஊற்றி நான் அங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்துட்டேன். இதுக்கப்புறம் இந்த பெட்ரோலில் ரொம்ப தூரம்லாம் இந்த வண்டி போகாது. ஸோ அங்கேருந்து இந்த 1 லிட்டர் பெட்ரோலை ஊற்றி நான் இந்த வண்டியோட 1 லிட்டருக்கான மைலேஜ் டெஸ்ட்டை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்காக பண்ண போகிறேன். இந்த வண்டியோட ஓனர்ஷிப் ரிவ்யூ பண்ணும்போதே நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டியோட மைலேஜ் டெஸ்ட்டை வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்க எல்லாருக்கும் தான் இந்த வீடியோ. ஸோ இந்த இடத்துல ஏதோ ஒரு வேலை நடக்க போகுது. எங்க நம்ம அதுக்குள்ளே தமிழுக்கும் கம்யூனிட்டி பேஜுக்கும் ஃபோட்டோ மட்டும் எடுத்துப்போம். ஓகே மக்களே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கேருந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நம்ம ஊற்றின பெட்ரோலுக்கு எவ்வளோ தூரம் போகணும் சீரியஸாக எனக்கு தெரில. அதை ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டார்ட் ஆகுதா? ஓகே, ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஓகே, ஃபியூல் கேஜில் வந்து பார்த்திங்கன்னா பிளிங்க் ஆகுது, தெரியுதா? ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம இங்கேருந்து போய் வழக்கமாக எனக்கு இந்த வீடியோவை நான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக முடிக்கணும். எனக்கு இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வேலை இருக்குது. அதனால் இந்த வண்டியை வந்து பார்த்திங்கன்னா ரிட்டன் நான் விஷ்ணு ப்ரோ கிட்டே கொடுக்கணும். எனக்கு தெரிஞ்சு நம்மளோட சேனல்லையே ஃபஸ்ட்டு ரொம்ப பெரிய சிசியோட மைலேஜ் டெஸ்ட்டுனால் அது இந்த வண்டியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், 650 இது வரைக்கும் ஒன்றா நம்ம மிஞ்சி போனால் ஒரு 350 புல்லட் 350 வரைக்கும் நம்ம மைலேஜ் டெஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கு மேலே எந்த வண்டியும் மைலேஜ் டெஸ்ட் பண்ணதில்லை. பெரிய வண்டி யாரும் மைலேஜ் எதிர்பார்க்க மாட்டாங்க. கேமரா ஆஃப் பண்ணலான்னு பார்த்தேன், ஆனால் வண்டி ஆஃப் ஆயிடுச்சு. அப்படியே எனக்கு வர கட்டிடும், தூருதுப்பா. வண்டி ஸ்டார்ட் பண்ணுவோம், ஆஃப் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துருவோமா? அது 4 லிட்டர் பெட்ரோல் அங்கேருந்து இங்கே வர்றதுக்கு தானா மக்களே? எதனா தெரியுது உங்களுக்கு? எனக்கு எதுவும் தெரியல. நான் ஒரு வாட்டி இருங்க ஸ்டார்ட் பண்ணி பார்க்குறேன். ஸ்டார்ட் ஆகலைன்னா நம்ம இங்கேருந்தே வந்து பார்த்திங்கன்னா வீடியோ நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக ஒரே ஒரு வாட்டி ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம், இல்லைனா இங்கேருந்து வீடியோ நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இல்லை மக்களே, வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகலை. ஸோ நம்ம இங்கேருந்தே வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டியோட 1 லிட்டருக்கான மைலேஜ் டெஸ்ட்டை ரொம்ப குயிக்காக, ரொம்ப ஷார்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா முடிச்சிடலாம். வண்டியை வந்து கஷ்டப்படுத்த வேணாம். இது நிறைய வண்டியெல்லாம் இதுலேயே இருக்கும், அப்படியே பெட்ரோல் போடலாம். பட் இதுவே வந்து செம்ம வெயிட்டாக இருக்குது. இந்த ஃபியூல்லாம் போடும்போதெல்லாம் வந்து இதை கழட்டி இதை வேறு தனியாக கையில் வைக்கிறதே ஒரு பெரிய வேலையாக இருக்குது. அடுத்த வாட்டி ராயல் என்ஃபீல்டு இதை வந்து இதுலேயே கனெக்ஷனில் இருக்க மாதிரி பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இன்டர்செப்டர் ஓனர் எல்லாருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா, உங்களுக்கும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பட் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கம்ஃபர்டபுளாகவே இல்லை. அதை ஒரு வாட்டியும் ஃபியூல் போடும்போது கழட்டி கையில் வச்சுக்கிட்டு திரும்ப, ஆனால் க்ளோஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. பட் ஆனால் அது தனியாக கையில் வந்துடுதா, அது மட்டும்தான். உங்கள் கண் முன்னால் 1 லிட்டர் பெட்ரோலை நான் வந்து பார்த்திங்கன்னா ஊற்றிட்டேன். 2000
637.5. ட்ரிப்பு ஏ 208 ஓடி இருக்கு, 0 ஆயிடுச்சு. ட்ரிப் பி 291, 0. ஓகே மக்களே, ஸோ ட்ரிப் ஏவும் 0, ட்ரிப் பியும் 0. ஓட வந்து 2637.5 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. ஓகேவா, நம்ம இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை சீக்கிரம் முடிக்கணும். அசாட் ஆஃப் பண்ணிக்கலாம். உடனே ஸ்டார்ட் ஆகுதா பார்க்கலாமா? எஸ், நான் ஊற்றின 1 லிட்டர் பெட்ரோல் இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா 2 பாயிண்ட் காட்டுது. இது சரியான போங்கு. மீட்டரை வந்து நம்பாதீங்க. இந்த பாருங்களேன், இன்னும் கொஞ்சம் தூரத்தில் போனோன்னே அது நீங்களே பார்த்தீங்கன்னா பிளிங்காக ஆரம்பிச்சிடும். இப்போ 1 லிட்டருக்கு 2 பாயிண்ட் காட்டுது. என்ன சொல்கிறான் பாருங்கள். ஓகே, மழை வராமல் இருந்தால் சரி. இருட்டிகிட்ருக்கு. ஓகே மக்களே, அப்படியே ஸ்டார்ட் பண்ணுவோம். ஹைவே ஏரியாச்சு, டோல்கேட் அங்கே இருக்குது. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஹாலோஜன் இண்டிகேட்டர்ஸ் தான். இது ஏன் எரியுது, எதுக்கு எரியுதுன்னே தெரியாமல் எரியுது. சுத்தமாக வந்து பார்த்திங்கன்னா விசிபிளே கிடையாது. அதே மாதிரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதிசயமாக வெயில் அடிக்குது. அந்த வெயிலெல்லாம் பார்த்திங்கன்னா இண்டிகேட்டர் எரியிற மாதிரியே அவ்வளோவா ஒன்றுமே தெரியல. ஸோ நீங்கள் யாராச்சும் வண்டி எடுத்திங்கன்னா நீங்களே தான் வந்து பார்த்திங்கன்னா இதை எல்இடியாக மாற்றுற மாதிரி இருக்கும். இந்த வண்டி வந்த புதுசில் இருந்தால் சேம் ஸ்பீடாமீட்டர் கன்சோல் தான் கொடுத்துருக்காங்க. அதில் எந்த மாற்றமும் கிடையாது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே கிளம்பலாம். நான் வண்டியை பற்றி நான் அப்படியே பேசுகிற மக்களே. இந்த வண்டியில் நான் அப்சர்வ் பண்ண விஷயத்தை பற்றி சொல்கிறேன். டிசைன் வைஸ் நான் சொல்லிட்டேன். நிறைய விஷயத்தை அவங்க மாற்ற வேண்டியது இருக்குது இந்த வண்டியில். ஸோ மாற்றினா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்புறம் அட்ஜஸ்டபிள் லீவர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இப்போ தான் வெயில் அடிக்குது. இவ்வளோ நேரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி இருட்டிட்டு மழை பெய்கிற மாதிரி இருந்துச்சு. இந்த வண்டியோட இன்ஜின் வந்து ரொம்ப பெரிய இன்ஜின், ட்வின்னு வேறு. இதோட ஹீட் வந்து எப்படி இருக்குன்னா காட்டுத்தனமாக இருக்குது. லாஸ்ட் டைம் நான் வந்து ஓனர்ஷிப் ரிவ்யூ பண்ணும்போது ஓட்டினேன், பெருசாக ஓட்டல வண்டியை, ஹீட் இருந்துச்சு. பட் இப்போ சிட்டிக்குள்ளெல்லாம் நான் ஓட்டிகிட்டு வரும்போது ஹீட் வந்து பயங்கரமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் நீங்கள் ஷார்ட்ஸ் போட்டு இந்த மாதிரி நார்மல் ஸ்லிப்பர்லாம் போட்டு இந்த வண்டி ஓட்டினீங்கன்னா கண்டிப்பாக ஹீட்டு வந்து பயங்கரமாக இருக்கும். எனக்கு ஏன் பெருசாக தெரியல அப்படின்னா, இந்த கிளைமேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த சூடு எனக்கு இது கரெக்டாக இருந்துச்சு. பட் ஆனால் யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா இன்ஜின் ஹீட் அதிகமாகவே இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த லிவர் பக்கத்துலேயே, பிரேக் லிவர் பக்கத்துலேயே இன்ஜினோட அந்த பெரிய பொசிஷன் இருக்குன்றதுனால ஹீட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்கள் கால் வந்து இன்ஜினில் படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ மோஸ்ட் ஆஃப் இன்டர்செப்டாராக இருக்கட்டும், ஜிடியாக இருக்கட்டும், இந்த மாதிரி வண்டி ஓட்டும் போது ஷூ போட்டுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வண்டி ஓட்டுறதுக்கு உண்மையாலுமே சொல்கிறேங்க, சூப்பராக இருக்குது. நான் அப்போ எப்படி ஓட்டணும் அதே மாதிரி தான் இருக்குது. கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு எதுவுமே கிடையாது. பட் ஆனால் பிரேக்கிங் வந்து இந்த வண்டியோட பவருக்கு ஏற்ற பிரேக்கிங்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. பட் ஆனால் இந்த பிரேக்கிங்கை கம்ப்ளைண்ட் பண்ணுற அளவுக்கும் இல்லை. இன்னும் கொஞ்சம் ஷார்ப்பாக இருந்துச்சுன்னா இந்த வண்டி ஓட்டுறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல கான்ஃபிடென்ட் கிடைக்கும். இது எல்லாமே நான் இந்த வண்டியில் அப்சர்வ் பண்ணதை தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். நான் ஒரு எக்ஸ்பர்ட்லாம் கிடையாது, சரியா? நான் இந்த வண்டியில் அப்சர்வ் பண்ண விஷயத்தை நான் சொல்லிகிட்டு இருக்கேன். ரொம்ப ரிலாக்ஸான ரைடிங் பொசிஷன். டிசைன் வைஸு நீங்கள் ஜிடியும் இன்டர்செப்டாரும் நிற்க வச்சுட்டு இது ரெண்டுத்தில் எது நல்லா இருக்குன்னு கேட்டிங்கன்னா நான் ஜிடி தான் போவேன். பட் இந்த வண்டியை தனியாக நிற்க வச்சிங்கன்னா இந்த வண்டி தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நான் ஜிடிக்கு போயிடுவேன். ஸோ உங்களுக்கு ஜிடி பிடிக்குமா இல்லை இன்டர்செப்டார் பிடிக்குமான்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி. டாப் ஸ்பீட் ரன் போகலாமா? இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணிக்கலாம். லெட்ஸ் கோ. ஹண்ட்ரட். இன்னும் எனக்கு தெரிஞ்ச ஒரு கீர் இருக்குது. ஆனால் வண்டி 140 போகும்போது வண்டி எப்படி ஆச்சு பார்த்தீங்களா? நான் ஃபுல்லாக 140 ஓட்டுனதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி ஆஃப் ஆயிடுச்சு. ஷாக் ஆகிட்டேன் நான். இப்போ எவ்வளோ ஓடி இருக்கு? 16.8 ஓடி இருக்கு. சரி, காத்திருக்கலாம் ஆஃப் ஆகுதா இல்லை அப்படியே போதான்னு. கியர் பொசிஷன் இண்டிகேட்டர் கொடுத்துருக்கலாம் இந்த வண்டியில். ஏன்னா ரொம்ப எந்த கியரில் போயிட்டுருக்குன்னே தெரில. நான் அந்த 140 வரும்போது கூட எந்த கியரில் இருக்குன்னு எனக்கே தெரில. நான் அந்த ஸ்பீடில் வந்து அந்த வாபிள் மாதிரி ஆனதுனால நான் அதை கவனிக்கல. எந்த ஆஃப் ஆகி ஸ்டார்ட் ஆகுது. வண்டி எவ்வளோ ஓடி இருப்பேன்? 20.2 ஓடோ 2657.7.
ஓகே, வண்டி ஆஃப் ஆச்சு, திரும்ப ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இது நம்ம எமகா R15 மாதிரி இருக்குது. அது ஒரு 5 வாட்டி 6 வாட்டி ஆஃப் ஆச்சா, அதே மாதிரி இப்போ வந்து 2வது வாட்டி ஆஃப் ஆகி ஆன் ஆகி ஓடிட்டுருக்கு. எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் இது வந்து ஒரு 25 தான் மைலேஜ் கொடுக்கும் நான் நினைக்கிறேன். எனக்கு கிட்டத்தட்ட இப்போ 20 ஓடி இருக்குது. இதுக்கு மேலே மேக்ஸிமம் இதுக்கிட்டேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா எதிர்பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்சு. சரி பார்க்கலாம் இருங்க. ஸோ கம்ப்ளீட்டாக எங்கே போய் ஆஃப் ஆகுதுன்றத நான் பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, மக்களே 9 வாட்டி ஆஃப் ஆகி 9 வாட்டி ஸ்டார்ட் ஆகி ஓடி இப்போ ஃபைனலாக இந்த இடத்துல நிற்கிது. கரெக்டாக இது நிற்கிற இடம் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா டேர்னிங்காக இருக்குது. இந்த இடத்துல ஒரு 3 வாட்டி ஸ்டார்ட் ஆகல, லாஸ்ட்டாக ஒரு வாட்டி ஸ்டார்ட் பண்ணி பார்க்குறேன். இல்லை, உங்களுக்காக ஒரு வாட்டி ஓப்பன் பண்ணி காமிச்சிட்றேன். ஆனால் நான் ட்ரிப்பை காமிச்சேன்னா நீங்கள் ஷாக் ஆகிடுவீங்க. ஒன்றுமே இல்லை. ஒரு வாட்டி ஸ்டார்ட் பண்ணி ஒரு லாஸ்ட்டாக ஒரு 2 வாட்டி வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸ்டார்ட் ஆகலைன்னா அதோடு முடிச்சிருவோம். இல்லை மக்களே, அவ்வளோதான். நம்ம ஊற்றின 1 லிட்டர் பெட்ரோல் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக ட்ரை ஆகிடுச்சு. ஓடோ வந்து பார்த்திங்க 2669.3 சரி 2669 ஓடி இருக்குது. ட்ரிப்பு பாருங்கள் 31.8, ட்ரிப்பியும் 31.8. எனக்கு ரொம்ப உண்மையாலுமே சொல்கிறேன், ரொம்பவே ஷாக்கிங்காக இருக்குது. ஏன்னா 650 ட்வின் சிலிண்டரு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் மிஷின் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊற்றின 1 லிட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா 31.8ன்றது வந்து பார்த்திங்கன்னா உண்மையாலுமே செம்ம மைலேஜ். நான் 25 தான் எதிர்பார்த்தேன், 31.8. ஸோ எப்படி பார்த்தாலும் கிட்டத்தட்ட 32 கொடுத்துருக்கு. ஆனால் இந்த வண்டியை வந்து பார்த்திங்கன்னா இன்னும் பொறுமையாக ஒரு கரெக்டான ஒரு க்ரூசிங் ஸ்பீட்லலாம் நீங்கள் இந்த வண்டியை ஓட்டினீங்கன்னா கண்டிப்பாக இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா 35 கிட்ட கண்டிப்பாக ரீச் பண்ணும். ஸோ ஃபைனலி யாரெல்லாம் இன்டர்செப்டார் 650யோட 1 லிட்டருக்கான மைலேஜ் டெஸ்ட் பண்ணாங்களோ ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. இந்த பெட்ரோலை வச்சு நான் ரிட்டன் வீட்டுக்கு போகிறேன். ஒரு வாட்டி ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போமா? ஸ்டார்ட் ஆகல மக்களே. சரி ஓகே, இதோட வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ நம்ம முடிச்சுக்கலாம். எனக்கு அந்த பெட்ரோலை ஊற்றிடலாம் திரும்ப வீட்டுக்கு போகணும். பக்கா ஊற்றிட்டேன், ஒரு ட்ராப் கூட கீழே சிந்தாமல். ஸ்டார்ட் ஆகிட்டோன்னு நினைக்கிறேன் உடனே. எஸ், ஏன்னா நம்ம தான் பெட்ரோல் ஊற்றிட்டுமே. ஸோ ஓகே மக்களே, கண்டிப்பாக இந்த டேர்னிங் ரொம்ப டேஞ்சரான டேர்னிங்காக இருக்குது. நான் சீக்கிரமாக இங்கேருந்து கிளம்பணும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளோட யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாரையும் வந்து சந்திக்கிறேன். லவ் யூ ஆல் மக்களே, பாய்.